நம்ம தனிமையில் இருந்தோம்னா நம்மளுக்கு ஒன்று தோணும், நான் என் வாழ்க்கை சரியாக போகுதா, நான் சரியாக இருக்கிறேன்னா, நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்கலை, இதனால என் வாழ்க்கை போச்சா போலையா, இல்லை நான் செய்கிறதெல்லாம் சரியா, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு எதுவுமே வரல, அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வாழ்க்கை சரியாக போகுதா இல்லையா, இதை பற்றி தான் என் வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோகள் போட்டிருக்கேன். ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதும் நெகட்டிவ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறதும் பல விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன். ஒன்றுக்கு 4 வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும், இன்னும் எனக்கு க்ரோத் ஆகிறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். உங்க சப்போர்ட்டையும் உங்க சப்ஸ்கிரைபரும் எதிர்பார்க்கிறேன். வாழ்க்கையில நான் ஜெயிச்சேனா தோத்தேனா, என்ன சூழ்நிலை இருக்கிறேன் அப்படின்றது பல பேர் பல எண்ணங்கள் இருக்கும். வீடு, காரு, பணம், கல்யாணம், வைஃபு, சொத்து, பேரு, புகழ் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒன்று இல்லாமல் போச்சுன்னா அப்போ என் வாழ்க்கையே போச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது சரியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே, டிவோஷனலாகவும் சொல்கிறேன், இல்லை ஒரு ஆன்ம சாதாரணம், இல்லை ஒரு டிவோஷனலாக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். இதையும் புரிதலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டனாலே நம்ம வாழ்க்கையில் சிலது எடுத்துகிட்டு போகலான்றதான் என்னோட எண்ணம். இதில் நிறைய பேர் பல விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த ஜாதகத்தில் அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. நம்ம அதில் ரொம்ப டீப்பாக போகலைன்னா கூட நம்ம ஒரு பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்குவோம். ஏதோ நடந்திருக்கு இயற்கையில், நம்ம இதுக்கு முன் ஜென்மம் இருந்துச்சா இல்லையான்ற ஆராய்ச்சி வேண்டாம், இனி ஒரு ஜென்மம் இருக்குமான்றது நமக்கு வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கர்மான்னு சொல்றாங்க, எடுத்துக்கோமே. அதில் என்ன சொல்ல வராங்க, நீங்க பண்ண நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் நீங்க பண்ண தப்ப கரைக்கிறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கும் தான் இந்த பூமியில பிறந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப பண்ணிருக்கோம், கல்யாணம் பண்றோம், இல்ல கல்யாணம் ஆகல, இல்ல கல்யாணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறக்கல, இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. எல்லாமே ஏதோ ஒரு வினை, ஏதோ எதிர் சொல் அங்கே நடந்தனாலதான் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்றது தன்மையில நம்ம இருக்கணும். இப்ப கல்யாணம் பண்ணவங்க அத்தனை பேரும் சக்சஸ் ஆயிருக்காங்களான்னு பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இந்த செகண்ட்ல ஏதோ ஒரு நடக்காதனால நம்மளுக்கு அது பிரச்சனை நினைக்குது. இது நாளைக்கு நடக்காது இன்னைக்கு யோசிக்கும் போது அது ஒரு பிரச்சனை மண்டையில ஓடிட்டு இருக்கு. அப்ப மனுஷனுக்கு ஏதோ ஒரு தேடுதல், ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா மனசாந்தியா நிதானமாக மௌனமா இருக்கும் போது நம்மளுக்கு பல உதாரணமா சொல்லணும்னா, இந்த காலையில ஒரு 3:30 to 5:30 நீங்க நிதானமா யோசிச்சு வைப்ரேஷன்ல இருந்து பாருங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல ஓட்டங்கள் ஓடும், பல விஷயங்கள் உங்களுக்கு உங்க தன்மையை உங்களுக்குள்ளேயே தேடலாம். இதுக்கு நீங்க ஒரு வீடியோ பார்க்கணுமோ எந்த விஷயம் இல்லை, உங்களுக்கு அந்த ஆன்ம சாதனத்துல நிதானமா மெடிடேஷன்ல இருக்கும் போது உங்க மனசே உங்களுக்கு காமிக்கும். கடவுளை நீங்க வெளியில தேடலாம், உள்ள தேடலாம்னு சொல்ற விஷயமே அதுதான். நம்மளுக்கு பல புரிதல், நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை அது கற்றுக் கொடுக்குது. அந்த ஆன்ம நிதானத்திலையும் அந்த தியான மோட்ல நம்ம இருக்கும் போது நம்ம சொல்லக்கூட விஷயங்கள், நம்ம கருமான்ற சொல்லக்கூட விஷயங்கள் எல்லாமே ஒரு புரிதல் நம்மளுக்கு வருது. ஆனா அதை நம்ம தெரிஞ்சு இது பண்ற பல பேருக்கு கிடையாது. ஏன்னு பார்த்தா பொறுமையும் கிடையாது. தனக்கு ஆசை, தான் தூங்கணும், தான் லேட்டா வந்து சுகமா இருக்கணும்னு மாத்திரம் தான் நினைக்கிறாங்க தவிர அதை எந்திரிச்சு அதை கஷ்டப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றது யாருக்கிட்டையும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னை கேட்டா ஒரு 99% கிடையாது. அந்த 1% இருக்கிறவங்க மத்தனால தான் அவங்க லைஃப்ல யோசிக்கிறாங்க. அந்த தான் யாரு, எதுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிக்கிறனால தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு போறாங்க. செய்ய வேண்டிய தப்பு, அவங்க காசு பணமும் அவங்ககிட்ட இருக்காது, ஆனா சந்தோஷமா இருப்பாங்க. காசு பணம் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாலும் காசு பணம் இல்லாம பல பேர் நிம்மதியா சாப்பிட்டு தூங்குவான். இப்ப காரணம் என்னன்னா, பல பேர் இயல்பு தன்மையை புரிஞ்சிருக்காங்க, தனக்கு என்ன வரும் என்ன வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏதோ நடந்திருக்கு, இன்னைக்கு குழந்தை இல்லையா, சரி இன்னைக்கு நம்ம குழந்தையா இருந்துக்கோன்னு எடுத்துட்டு போன பல கப்பிள்ஸ் இருக்கிறாங்க. பல வயசானவங்கள பார்க்கும்போது வருத்தமே பட்டிருக்க மாட்டாங்க. நான் இந்த ஜென்மத்தில் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு இருக்கு, நான் வாழ்றேன். இதை நினைச்சுக்கிட்டு நான் குழந்தை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் வாழ்ந்தேன்னா இந்த செகண்ட் இந்த நிலைமை தான் நான் சந்தோஷமாவும் இருக்க முடியாது, வாழ்க்கையை வாழவும் முடியாது. இப்படியே போனால் சூசைட் பண்ணணும் தான் எண்ணங்கள் வரும், நெகட்டிவ் தாட்ஸ் தான் நமக்கு வரும் தவிர இதனால ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும் தவிர இன்னைக்கு இருக்கிற டைமை நம்ம யோசிச்சோம்னாலே இயல்பு தன்மை நம்மளுக்கு என்ன இருக்கு இதை வச்சுட்டு வாழணும்னு நினைக்கும் போது நம்ம அந்த அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகும், அடுத்த பேஜுக்கு போவோம், அடுத்த வாழ்க்கையில் அடுத்த விஷயத்தை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அதுல ஒரு பிரச்சனை வரும், அதை யோசிப்போம். அப்ப ப்ராப்ளம்ன்றது நம்மளுக்கு அந்த ஒரு விஷயத்தை யோசிக்காம நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு சேலஞ்சு நிறைய இருக்கும். அது இத்தனை டாபிக் இருக்கும் போது நம்ம ஒரு விஷயத்துல அடாப்ட் ஆகி நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அந்த சோகத்திலேயே அதுலயே என்ஜாய் பண்ண சில பேர் அந்த கஷ்டத்தையே
என்ஜாய் பண்ணுவாங்க. அது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மூவ் ஆன் பண்ண 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 நம்மளுக்கு ஏன்னா உதாரணமா சொல்லணும்னா அம்பானி பையன் வந்து இப்ப கல்யாணத்துக்கு வந்து அவங்க 3 நாள் என்ஜாய்மெண்ட் பண்ணும் 1000 கோடி செலவு பண்றாங்க குஜராத்ல ஜாம்நகர்ல. ஆனா அவர் பேசும்போது ஒண்ணு சொல்றாரு, நீங்க என்னை பார்த்தா பார்ன் வித் ஸ்பூன் நான் இப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு வந்து பல வருஷங்கள் என்னோட பாடி கண்டிஷனால் பல கஷ்டங்கள் பட்டிருக்கேன், பல கஷ்டத்தை கடந்து தான் நான் வந்திருக்கேன்ற அவர் சொல்லும் போது இவருக்கு என்ன கஷ்டம் இருக்கு? இவருக்கு நினைச்சா ஒரு கார், அந்த பில்டிங் பாம்பேல இருக்க பில்டிங்ல கார் நிறைய நிப்பாட்டி வச்சிருப்பாங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் போடுற அளவுக்கு பல வெரைட்டியான ஃபுட் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும்போது அந்த ஒரு பையனுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றத அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ என் பாடி சர்க்கிள்ல எனக்கு நிறைய மாற்றங்கள் ஆச்சு, ஒல்லியா இருந்தேன் குண்டானேன், திருப்பி ஒல்லியானேன், திருப்பி குண்டானேன், இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லும் போது இப்போ யோசிச்சு பாருங்க. அவரு நம்ம வெளியில இருந்து பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம அவங்களுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காசு பணம் இருந்தாலும் அவங்க கிட்டயும் ப்ராப்ளம் இருக்கு. எத்தனை கோடி கொடுத்தாலும் அவருக்குன்னு ஒரு கடன் இருக்கும். அவருக்கு லட்சம் கோடி சொத்து இருந்தாலும் அதுக்கு மேல ஏதாவது ஒரு கடன் வச்சிருப்பார். தவிர நம்ம 1000 ரூபாய் இருக்கும்போது நமக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்கும், 10,000 ரூபாய் இருக்கிறவங்க லட்சம் கடன் இருக்கும், லட்சம் இருக்கிறவனுக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கும். இப்படி யோசிச்சோம்னாலே அங்கங்க ஏதோ ஒரு நீட தேடலுக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம்ன்றதை யோசிச்சாலே நம்ம இந்த பிறவி பறந்துருக்கோம், இந்த இடத்த வாழ்றோம். கல்யாணம் ஆயிடுச்சா ரைட் சந்தோஷம், ஆகலையா ரைட் ஆகல. நீங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட இருந்து நீங்க வாழ்க்கையில முழுமை அடையலாம், கல்யாணம் ஆகாமே நீ வாழ்க்கையில முழுமை அடையலாம். எதை எப்படி எடுத்துக்கிறோம் தான் நம்மகிட்ட இருக்கு. இது எடுத்தா மாத்திரம் தான் வாழ்க்கையில நம்ம எல்லாம் பூர்த்தி ஆகும், நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது கிடையாது. எதை எந்த இடத்துல எடுத்துக்கிறோம், எப்ப எடுத்துக்கிறோம், நம்ம மனநிலை எப்படி இருக்குன்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். தவிர அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா முடியாது. அவங்களுக்கு குழந்தை இருக்கு, 1க்கு 2 குழந்தை இருக்கு, 3 குழந்தை கூட இருக்கும், ஆனா நம்ம ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு பல பேர் வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தத்துல நீங்க நிற்கும் போது என்னன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள இறங்கும் போது உங்களுக்கு உருவாகணும்னு அந்த கருவு கூட உருவாகாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம இன்னைக்கு இந்த என்ஜாய் பண்ணுவோம், நம்ம லைஃபை யோசிப்போம். நீ எனக்கு குழந்தை நான் எனக்கு குழந்தைன்னு யோசிச்சாலே நடக்கும். அவனுக்கு பல கோடி சொத்து இருக்கலாம், நம்ம வந்து வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்டு இருப்போம். அதை சந்தோஷமா சாப்பிட பாருங்க. ஒரு தண்ணி சாதத்துல தண்ணி ஊற்றி கூட சாதத்துல ஊற்றி சாப்பிட்றவங்கள பார்த்துக்கேன். என் பையன் கூட சாப்பிடுவான். அது சில நேரம்லாம் பார்த்தா 2 நாள்லாம் எனக்கு தொடர்ந்து அவன் சாப்பிடுவான். பிரியாணியோட அதை டேஸ்டா சாப்பிடுவான். அவனுக்கு பிரியாணி பிடிச்சிருந்தாலும் நான் தண்ணி சாதம் அவனுக்கு பிடிக்கும். அப்போ எதை என்ஜாய்மெண்ட் பண்ணணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்மளுக்கு தான் இருக்கு. நீ வாழ்ற, உனக்கு இதெல்லாம் இருக்கு எனக்கு இருக்குன்னு யோசிச்சாமோ தோத்து போயிடுவோம். நம்மளுக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு இந்த கிண்ணத்துல தயிர் இருக்கா தயிர், நாளைக்கு சாம்பார் இருக்கா சாம்பார், நாளைக்கு பிரியாணி இருக்குன்னா பிரியாணி, நாளைக்கு வெறும் தண்ணி தான் இருக்கா தண்ணி ஊற்றி சாப்பிடுவோம். எது இருக்கோ அந்த டைம் என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். டைமை தான் என்ஜாய் பண்ணுவோம். இந்த நிமிஷத்தை இந்த செகண்ட் என்ஜாய் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் என்ஜாய்மெண்ட்ல பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த செகண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்கும்போது லைஃப்ல என்ஜாய்மெண்ட் தான் இருக்கும், கஷ்டங்களை யோசிக்கவே வராது. அதை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு மெமரிஸ் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கும். மெமரியில் கஷ்டப்பட்டேன், லைஃப்ல இப்படி இருந்தேன், என்னால போச்சு, எனக்கு இந்த லைஃப் இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு புகழ் வரல, நான் ஜெயிக்க முடியல, எனக்கு ஸ்டார் ஆக முடியல, யோசிச்சுக்கிட்டு எனக்கு போச்சுன்னு சொன்னீங்கனாலே எல்லாமே போயிடும். எனக்கு இருக்கு, எனக்கு சந்தோஷம் இந்த இடத்துல இருக்குன்னு நினைச்சீங்கனாலே டிராவல் ஆகும்போது இதே எண்ணம் தான் உங்களுக்கு டிராவல். இந்த பாசிட்டிவ் எண்ணம் தான் அடுத்த இதுல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலா பண்ணுவீங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10வது ஸ்டெப்ல இதோட யோசிச்சு நீங்க ஃபியூச்சர்ல உட்காந்து இந்த பாஸ்ட் யோசிக்கும் போது போன வருஷம் இப்படி இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குமே, நம்ம கிட்ட இந்த கோவம் இல்லை, நம்ம கிட்ட இந்த பணம் அந்த நேரத்துல இல்லை, இந்த நேரத்துல இந்த பணம் இருக்கு, இந்த புகழ் இல்லை, ஆனா இன்னைக்கு இந்த புகழ்ல இருக்கு, இந்த ஆபீஸ்ல இந்த ப்ரொமோஷன்ல இன்னைக்கு ப்ரொமோஷன் இருக்கு. அப்ப என்னன்னா இந்த ப்ராசஸ் நீங்க அந்த இயல்பு தன்மையாகவும் இந்த கணத்தை யோசிச்சனாலதான் நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. என் வாழ்க்கையில நான் அப்படிதான் இருக்கிறேன். பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல மாற்றங்கள், கல்யாணம் ஆகல, ஆகி குழந்தை ஆனதுக்கு அப்புறம் பல இது இப்படி 10 வருஷத்துல பல டிராமாக்கள், பல பிரச்சனைகளை பார்த்தாலும் இன்னைக்கு வந்து இந்த செகண்ட், இந்த டைம், இந்த வீடியோ பண்றேன், இதுல நான் என்ஜாய் பண்றேன், இதுல நான் ஃபோக்கஸ் பண்றேன், இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்குறேன். தவிர இந்த டைம் நான் யோசிக்கும் போது ஃபியூச்சரை நான் யோசிக்கல, பாசிட்டிவ் யோசிக்கல. ஆனா இந்த வீடியோ நான் ஃபியூச்சர்ல உட்காந்து பார்க்கும் போது எனக்கு தெரியும் இதை நான் என்ஜாய்மெண்டோட பண்ணிருக்கிறேன். அதை தான் எல்லாரும் செய்ய சொல்றேன். இந்த கணத்தை யோசிங்க, இந்த டைமை யோசிச்சீங்கனாலே நீங்களும் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிக்க முடியும். தோல்விகள் வரும், அந்த எல்லாரும் வராமலாம் இருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இடத்துல வரும். ஆனா அதை சமாளிச்சு நம்மளுக்கு வெளியில வரத்துக்கு இந்த கணத்தை நம்ம என்ஜாய் பண்ணும்போது அதையும் நீங்க பாசிட்டிவ் எடுப்பீங்க. அவ்வளவுதான், அடுத்தது ஜெயிச்சிடலாம் அடுத்துன்னு யோசிப்பீங்க. அப்போ நம்மளுக்கு பிறந்ததுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு, அது இந்த டைம்ல ஏதோ செய்யுது, அது கழிவு மாதிரி போகுது, நம்ம கழிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம லைஃப்ல வந்து ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும்னா இந்த கர்மாவில் இருக்கிற விஷயங்கள்
விஷயங்கள்ல வந்து நம்ம நல்ல விஷயங்கள் சேர்க்க 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 என்ன ஆகும்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்த ஜென்மமா இன்னும் சூப்பரா நம்ம பிறக்கலாம், நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம்ன்றது யோசிங்க. இதுக்கு இந்த சொன்ன விஷயத்துல பெரியவங்க சொன்ன விஷயத்த யோசிச்சு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியது நல்லது பண்ணுவோம், யாருக்கும் கெடுதல் பண்ணாம யோசனை கூட கெடுதல் இல்லாம அவங்க நல்லா இருந்தா சரி அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க அவங்க வாழ்க்கையிலும் தலையிடாம அந்த பிரச்சனை யோசிக்காம எல்லாமே நம்மளுக்கு என்ன செகண்டோ இதை செஞ்சு போனீங்கனால ஜெயிக்க முடியும். கர்மா யோசிச்சீங்கனாலே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். என்ன கர்மாவோ அந்த கர்மாவை நேர்த்தி பண்ணுவோம், அதுக்கு வந்து உண்மையை கொடுப்போம். அந்த உண்மையை கொடுக்கும் போது நேர்மையா இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வாழ்க்கையை கரெக்டா கொண்டு போகும்னு சொல்றாங்க. எது நடந்ததோ நல்லா நடந்தது, எது நடக்க போதோ அதுவும் நன்றாக நடக்கும். பகவத்கீதையில சொன்ன மாதிரி தான். யோசிங்க, பாயிண்ட் நல்லா இருக்கும், தேவையான பாயிண்ட் எடுத்துக்கும். அந்த கர்மான்றாங்க, பகவத்கீதைன்றாங்க, அந்த நல்ல விஷயம் இன்னைக்கு நடந்ததை பாசிட்டிவா எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. எடுத்து தான் போவோம், தப்போ ரைட்டோ செஞ்சு தான் பார்ப்போமே. நிச்சயமா நம்மளுக்கும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில, அவங்க ஏதோ ஞானம்ன்றாங்க, அந்த ஒரு நம்ம குருமார்க்கெல்லாம் சொல்றாங்க, பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, கேட்டுதான் பார்ப்போமே. ஒரு தடவையா செஞ்சு பார்ப்போம், எதெல்லாம் செஞ்சு தப்பா பண்ணி பார்த்துட்டோம், இதை செய்வோமே. இந்த கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா யோசனைகளை எடுத்துக்கோமே, அந்த யோசனைப்படி போவோமே. அதுல ஏதாவது ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா நல்லது தானே, செஞ்சுதான் பாருங்களேன், யோசிங்க. எனக்கு கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன்.